மாயமான விமானத்தை தேடும் பணியில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வரும் நிலையில் அதில் பயணம் செய்த விமானியின் குடும்பத்தினர் அரசு மீது குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அவர்கள் எமது செய்தியாளர் எழிலிடம் கூறியதை இப்போது பார்ப்போம். இந்திய கப்பற்படைக்கு சொந்தமான டார்னியர் என்ற விமானம் மாயமாகி 30 நாட்கள் ஆகிவிட்டது. அதில் பயணம் செய்த 3 விமானிகளுடைய நிலவரம் இதுவரையிலும் தெரியவில்லை. தமிழகத்தை சேர்ந்த சுபாஷ் சுரேஷ் என்ற விமானியுடைய தாயார் நம்மிடத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் நாம் கேட்போம். மேடம் வணக்கம். விமானம் மாயமாகி 30 நாள் மேலே ஆயிடுச்சு. தற்போது உங்களுடைய மனநிலை என்னவா இருக்குது? என்ன கேட்குறீங்க அரசுக்கிட்ட? என்ன தேடி அவங்க தேடுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான பதிலும் எங்களுக்கு தேவையான பதில் அவங்க கொடுக்கல. எங்களுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர்கிட்டேருந்து இது வரைக்கும் எதுவுமான நேரடி பதிலோ, ஏன்னா பிஎம்க்கு நான் மெயில் பண்ணியிருக்கேன், ட்விட் பண்ணியிருக்கேன், அவர்கிட்டருந்து இது வரைக்கும் எந்த பதிலும் இல்லை. மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸோட பிஏ கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு நான் மெயில் நான் நேரடியாக பேசினேன். அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஃபேக்ஸ் பண்ணு அப்படின்னாரு. அதுக்கு ஃபேக்ஸ் பண்ணி ஃபேக்ஸ் ரிசீவ்டுமா, அதுக்கு நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் நானும் இது வரைக்கும் பதில் இல்லை. பொன் ராதாகிருஷ்ணன் சார்கிட்ட ஃபோனில் பேசி ஹெல்ப் கேட்டேன் நான். அவர் பிஏ மூலமாக பேச வச்சு நான் பண்ணுறேமான்னாரு. சர்மா சார்ட்ட ஐஜி சர்மாட்ட பேசினேன் அப்படின்னு அவர் திருப்பி பதில் கொடுத்தாரு எனக்கு. ஆனால் எல்லாம் பண்ணியும் செயலில் எதுவுமே இருக்கா மாதிரி எனக்கு தெரியல. ஃபோனில் அவங்க டெல்லியிலேருந்து பேசலை எதுவுமே எனக்கு. இவங்க நாங்கள் பண்ணுறோன்றாங்க. இன்றைக்கி ரிலையன்ஸ் வருது, நாளைக்கு ரிலையன்ஸ் வருதுன்றாங்க, அதுவும் வரல. சப்மரின் 1 வாரமாக ரிப்பேர் ஆகுது. எந்த பொருளுமே எந்த அவங்க தேடுறன்னு சொல்கிற எந்த விதமே எங்களுக்கு இப்போ இன்றைக்கி திருப்திகரமாக இல்லை. பண்ணாங்க, நாங்கள் நம்பிட்டு இருந்தோம். நம்ம அந்த செய்கைக்கான எப்பவுமே ஒரு செயல் செய்யணும்னா அதுக்கான அவுட்புட் இருக்கணும். நமக்கு அவுட்புட் எதுவுமே இருக்கா மாதிரி தெரியல. சிஎம் ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினச்சோம், தமிழ் பையன் அப்படின்றதுக்கோசரம். ஏன்னா ஷீஸ் பேஷன் அபவுட் ஆர்மி, நேவி, அதை பற்றி அவங்கள பற்றி இப்போ நம்ம படிக்கிறச்ச ஷீஸ் யூனிஃபார்ம் சர்வீஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுன்னு. இதுக்கு ஏதாவது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். நேரம் அவங்களையும் போய் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணேன், முடியல. சிஎம் செல்க்கு லெட்டரும் அமிச்சேன். அவங்கக்கிட்ட இருந்தால் எனக்கு பதில் வராது. ரொம்ப ஏமாற்றமாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் இனிமேல் என் குழந்தை கிடைப்பானான்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது சார். நான் என்னோடய வீட்டை விற்று கூட நான் தயாராக இருக்கேன். எனக்கு கவர்மெண்ட்டோட பணம்ன்றது, என் பையனோட பணம்ன்றது எனக்கு தேவையில்லை. என் குழந்தை எனக்கு திரும்பி கிடைக்கும்.